நாகர்கோவிலில் வர்த்தக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரிய மற்றும் நடுத்தர ஹோட்டல்கள் உணவு ஆர்டர்களை நிறுத்தியுள்ள நிலையில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகள் பாதிக்கப்படுவதாக ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் ஷாஜகான் தெரிவிக்கையில், பெரிய மற்றும் நடுத்தர வகை ஹோட்டல்கள், டீ கடைகள் சேர்த்து 5000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் பாதிக்கப்படுவதாகவும், தற்போது சிலிண்டர் கிடைக்க சிரமம் இருப்பதாகவும் கூறினார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானுக்கு எதிராக நடத்தும் போர் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், மருத்துவமனைகள் மற்றும் கேன்டீன்களில் சேவை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிலிண்டர் சப்ளையை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த வளைகுடா போறதுனால பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் சப்ளை வருது நின்று போச்சு. அதனால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துட்டு. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் பெரிய கடைகள் சின்ன கடைகள்லாம் சேர்ந்து ஒரு 5000 கடைகள் மேலே இருக்குது. ஒரு 45-50 தொழிலாளர் இருக்காங்க. எல்லாருமே இதனால் பாதிக்கப்படுவாங்க. வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி வேலை செய்வர்கள் ஹோட்டல் நம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கும் உணவு இல்லாமல் போகக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு. இப்போ கையிருப்பு சிலிண்டர் டீலர்கிட்ட இன்றைக்கெல்லாம் நாளையோடு தீரும். அதுக்கு பிறகு சிலிண்டரு அவங்களுக்கு சப்ளை, அவங்கள்ட்டையும் சிலிண்டர் இல்லை, அவங்களுக்கு சிலிண்டர் வரவும் இல்லை. இதனால் எங்கள் எல்லா கடைகள் உணவகங்களையும் மூடக்கூடிய கண்டிஷனில் ஆகிட்டு வேறு வழி இல்லை. இதனால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் எங்கள் தொழிலாளர்களும் பாதிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் லோன் வாங்கி தான் கடை நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள அந்த பிஸ்னஸ் பாதிக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து உடனடியாக எதிர்க்க நடவடிக்கை எடுத்து கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மறுமாட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.